தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து தவித்து வரும் நிலையில் அதிகாரிகள் தங்களை கண்டு கொள்ளவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டிருக்க பொதுமக்கள் கிட்ட போலீஸோ இல்ல வேறு ஏதேனும் அதிகாரிகளோ பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்த முற்பட்டனரா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க ராஜேந்திர பிரசாத்? ராஜேந்திர பிரசாத் வணக்கம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து தவித்து வரும் நிலையில் அதிகாரிகள் தங்களை கண்டு கொள்ளவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இப்போ ராஜேந்திர பிரசாத்? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக மாவட்ட தண்ணீர் மூழ்கி முக்கிய மருத்துவமனைகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நிறுவனங்கள், அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்துமே தண்ணீரில் மூழ்கிய நிலையில் காணப்பட்ட நிலையில் மெல்ல மெல்ல மழை அளவு குறைந்ததை தொடர்ந்து இந்த பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரானது வடியுள்ளது. அதே பிரதான சாலைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் உள்ளூர் கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய தற்போது வரை வடிந்த பாடலை அதனை அகற்றும் ஒரு ஈடுபட்டு வந்தாலும் அதாவது நகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரானது இதுவரையிலும் அகற்றப்படும். இந்த பகுதியில் எந்த அதிகாரிகளும் தண்ணீரை அகற்றுவது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் மாப்பிள்ளை ஊரணி என்ற ஊரானது, அதாவது தூத்துக்குடியிலிருந்து எட்டயபுரம் செல்லக்கூடிய சாலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை ஊரணி என்ற ஊரானது தீவு போல் தேங்கி சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அந்த தண்ணீருக்குள் மூழ்கியபடியே காணப்பட்டு வருகிறது. இந்த மீட்பதற்காகவோ அந்த தண்ணீர் அகற்ற இதுவரையிலும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்களை பார்வையிடுவதற்காக இந்த அதிகாரிகள் செல்லவில்லை என்றும் இந்த மக்கள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வரும் கால்நடைகள், அதாவது பசு, மாடு மிதந்து வருவதாகவும் அதனால் துர்நாற்றம் வீசி வருவதோடு பொதுமக்கள் இந்த பகுதிகளை விட்டு தண்ணீரில் இறங்கி வெளியேற முடியாதுன்னு அவதிப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் இரவு வேளைகளில் திருடுவதற்காக மீண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். விட்டு வெளியேற முடியாமல் இன்று எடுக்காது கண்டித்து உடனே வெளியேற்ற கேட்டு எட்டயபுரம் தூத்துக்குடி சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே தண்ணீர் வந்து தங்களது குழந்தைகள் மற்றும் உடைமைகளுடன் வந்து இந்த சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக செல்லக்கூடிய கூடுதல் தகவலுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.
இது சம்பந்தமாக அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். எங்க ஏரியா பக்கமே வர கிடையாது. எங்களையே கொண்டு சோத்தை கொடுக்காங்க. சோறு எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தண்ணி எடுத்தா போதுப்பா. எந்த நிவாரணமும் எங்களுக்கு தேவையே கிடையாது. மாப்பிள்ளை ஊராணிக்குள்ள எத்தனை தெருக்கள் இருக்கு? அது ஏகப்பட்ட தெரு இருக்கு. ஏகப்பட்ட தெரு 200 தெரு இருக்கும். 200 தெரு இருக்குங்க. 200 தெரு இருக்குங்க. 200 தெருவுமே தண்ணிக்குள்ள கிடக்கு. தண்ணிக்குள்ள கிடக்கு. 6 நாளா தண்ணிக்குள்ள கிடக்கு. யாருமே எட்டி பார்க்கல. யாருமே எட்டி பார்க்கல. இந்த சோத்தை கொடுக்காங்க. எங்கனே முக்கோ கொடுக்காங்க. அது இவ்வளவு தண்ணிக்குள்ள போனா தான் சோத்தையும் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் எப்படி கொண்டு தராங்க? உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. எங்க தெரு வெற்றி நகர். எங்க தெரு வெற்றி நகர், காந்தி நகர். எங்க தெருக்கு சாப்பாடு கிடையாது. இங்க வந்து வாங்கணுமா? இங்க வந்து வாங்கணுமா? இங்க வந்து வாங்க முடியுமா? இங்க வந்து வாங்கணுமா? தலைவருக்கு வந்து வாங்கணுமா? எப்படி வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? எத்தனை பிள்ளைங்க மனுஷன் ஆம்பளை பிள்ளையா சேர்ந்து எல்லாம் காப்பாத்தி கொண்டு கடைசிட்டு ஒவ்வொரு வீட்டுல 5 பேர் 6 பேர் மொட்டை மாடியில கிடக்கும். மொட்டை மாடியில கிடக்கும் ஐயா. அவ்வளவு பேர் மொட்டை மாடியில கிடக்கும். தெருக்காரங்களா சாப்பிட்டு கட்சிக்காரங்க யாருமே கிடையாது. பொய்ய மக்கள் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு போச்சான். இங்க ஸ்கூலுக்கு வந்து கேட்டு திறக்க மாட்டேட்டாங்க. எப்படி அந்த பிள்ளை ஏன் கேட்ட தட்டுது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.